சகோதர சகோதரிகளே, நண்பர்களே, ஆசிரியர் தகுதி தேர்வு தொடர் வழிகாட்டி நிகழ்வில் இன்றைய தினம் 94வது வகுப்பு சமூக அறிவியல் பாடத்தில் தாள் 1 மற்றும் 2 எழுதுபவர்களுக்கு உரியது. சகோதர சகோதரிகளே, மற்ற குறிப்புகள் நம்ம பாடத்தோட நடுவில் பார்த்துப்போம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது 8ஆம் வகுப்பு பொருளியல். ஏற்கனவே நம்ம சென்ற வகுப்பில் பார்த்த பகுதி தான் இப்போ ஸ்க்ரீனில் தெரிஞ்சுக்கிட்டு இருக்க பணம், சேமிப்பு மற்றும் முதலீடுகள். 8ஆம் வகுப்பு சமூக அறிவியல் பாடத்தில் ஏற்கனவே நம்ம பார்த்த பகுதி. அதை ரிவைஸ் பண்ணிட்டு நம்ம நேரடியாக அடுத்த பாடத்துக்கு போகிறோம். ஏன்னா பொருளியல் ரொம்ப கம்மியான எண்ணிக்கையில் தான் பாடங்கள், மதிப்பெண்கள் அதில் குறிப்பிட்ட சதவீதம் இருக்குது. அந்த ப்ளூ பிரிண்ட் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, திறன்கள் அடிப்படையில் கேட்கும்போது அதில் குறிப்பிட்ட சதவீத மதிப்பெண்கள் இருக்குது. ஸோ எளிமையான இந்த பகுதியை நம்ம படிச்சுக்கிட்டோம்னா நிச்சயமாக நம்ம கடினமான பகுதி என்று சொல்லக்கூடிய சமூக அறிவியலில், ஆனால் உண்மையிலேயே அது கடினம் இல்லை, நம்ம தேர்ந்தெடுத்து படிக்கணும். இதில் முக்கியமான பகுதிகள் எதாவது பார்க்கணும் அப்படிங்கிற குறிப்பெல்லாம் சரியாக 7 மணிக்கு வழங்கப்படும். யாராவது ஒருத்தர் அந்த டயத்தில் எனக்கு ஹேண்ட் ரைஸ் பண்ணிங்கன்னா, அந்த நேரத்தில் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நாங்கள் அந்த அறிவுரை கொடுத்துருவோம், அந்த பரிந்துரை கொடுத்துருவோம். ஓகே, நம்ம பாடத்துக்குள்ளே போயிடலாம். நம்ம சென்ற முறை பார்த்த பாடம் பணம், சேமிப்பு மற்றும் முதலீடுகள் இன்னையில் இருக்குன்னு நினைக்கிறேன். ஓகே, பணம் அப்படின்னா என்ன அப்படிங்கிறத பற்றின ஒரு டெஃபினேஷன் பார்த்துருந்தோம். அதாவது பொது ஏற்புத்தன்மையை அடிப்படையாக கொண்டு பண்டங்கள் வாங்கும்போது அதற்கு செலுத்தக்கூடிய ஒரு விஷயமாக அனைவராலும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய எதையும் பணம் எனலாம். இதை சொன்னவர் ராபர்ட்சன். இது உங்களுக்கு சப்போஸ் இதை நம்ம விவரித்து கட்டுரை எல்லாம் எழுத போகிறதில்லை. இந்த வார்த்தைகளை அவங்க நம்ம பயன்படுத்தினாங்கன்னா இதை சொன்னவர் ராபர்ட்சன் அப்படிங்கிற பெயர் நினைவுக்கு வந்தால் போதுமானது. ஸோ இந்த பொது ஏற்புத்தன்மை, ஜெனரல் அக்செப்டன்ஸ், அது இருக்கணும். அதாவது அந்த தொகையை கொடுத்தோம்னா எல்லோராலும் அந்த பண்டங்கள் கொடுக்கப்பட வேண்டும், அனைத்து பண்டங்களுக்கும் அது ஏற்றுக்கொள்ளப்பட்டதாக இருக்க வேண்டும். இதுதான் அந்த வரையறையினுடைய விளக்கம். அடுத்தது அதனுடைய பரிணாம வளர்ச்சி தலைப்பில் பார்த்துருப்பீங்க. இதனுடைய பெயர் எங்கேருந்து வந்தது அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்த்துருந்தோம். ரோம் குடியரசினுடைய ரோம் வார்த்தையான மனட்டோஜினோ அப்படிங்கிறதுல இருந்து தான் மணிங்கிற வார்த்தை வந்தது. இது ரோமினுடைய பெண் கடவுள் பெயர். ரோம் பேரரசின் குடியரசு பணம், பேரரசின் குடியரசு பணம். இந்தியாவில் ரூபாய், சம்ஸ்கிருத வார்த்தை ரூபியா அப்படின்னா வெள்ளி நாணயம், அதிலிருந்து வந்தது தான் ரூபாய். இது பல ஆண்டுகளாக பரிமாற்றங்கள் அடைந்து தான் இந்த நிலைமை வந்திருக்கு அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிறோம். நீங்கள் உங்கள் ஸ்க்ரீனில் டச் பண்ணிங்கன்னா ஸ்க்ரீனை ரொட்டேட் பண்ணிக்கலாம். ரொட்டேட் பண்ணுற சிம்பிள் இருக்கும், ஒரு ரவுண்டு போட்டிருக்கும், அதை பண்ணிங்கன்னா ஃபுல் ஸ்க்ரீன் வியூ வந்துடும். கொஞ்சம் நல்லா தெளிவாகவே பார்த்துக்கலாம். அதே போல் பழங்காலத்தில் பண்டத்திற்கு பண்டம் பரிமாற்றம் நடந்தது. இதுதான் ஒரு முதல் பரிமாற்ற முறை, பல நூற்றாண்டுகளாக இருந்தது. பண்டமாற்று பொருளில் பொருட்களின் மதிப்பை பற்றி விவாதம் நடந்தது. ஏன்னா அதில் ஒவ்வொரு பொருளுக்கும் ஒரு மதிப்பு இருந்தது. உப்புக்கு ஒரு மதிப்பு, நெல்லுக்கு ஒரு மதிப்பு. 1 கிலோ உப்புக்கு 1 கிலோ நெல் ஈடாகுமா ஆகாதாங்கிற விமர்சனங்கள் இருந்தது. ஒரு கோழிக்கு எத்தனை ஆடு, அது போன்ற விவரங்கள். ஒரு கோழி, ஒரு ஆடு கொண்டு போறாங்கன்னா அதுக்கு எத்தனை கோழி பார்த்துக்கிறது, அது போன்ற விஷயங்கள்லாம் இருந்துச்சு. இதுல இருந்த குறைபாடுகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இருமுக தேவை பொருத்தமின்மை. ஆடு வச்சிருக்கிறவருக்கு என்ன தேவையா இருக்கும், ஆடு வச்சிருக்கிறவருக்கு என்ன தேவையோ அது எதிர்த்தாப்புல இருக்கிறவர்கிட்ட இருக்கா அப்படின்னு இருமுக தேவை பொருத்தமின்மை. அதே போல பொதுவான மதிப்பின் அளவுகோல் நம்ம ஏற்கனவே பார்த்தோம், நெல், உப்பு. அதுதான் பொருட்களின் பகுபடாமை. அதாவது நம்ம பகுத்து அதை நம்ம விலை சொல்ல முடியாது. என்ன சொல்றது, இப்போ 1 கிலோ அரிசி இருக்கு, நெல் இருக்கு அப்படின்னா அதை 1/2 கிலோவா எவ்வளவு கொடுக்கறது, 1/4 கிலோவுக்கு எவ்வளவு கொடுக்கறது, அதுக்கு தகுந்த மாதிரி எதிர்த்தாப்புல ஒரு கோழி வச்சிருக்காங்கன்னா அதை நம்ம பிரித்து நம்ம கொடுக்க முடியாது, பகுத்து நம்ம கொடுக்க முடியாது. இதுதான் விஷயம். அதை சேமிப்பதற்கான சிரமங்கள். அப்போ ஒரு நாணயமா இருந்தா சேமிச்சு வச்சிடலாம், அரிசியா இருந்தா 1 வருஷம் தான் அதனுடைய ஆயுள், அதிகபட்சம் 2 வருஷம் வீணா போயிடும். அதுவே காய்கறிகள் 1 வாரம் அதிகபட்சம். ஸோ இதை சேமிப்பதற்கான சிரமங்கள் இருந்தன. ஓகே, அது பரிமாற்ற நிலைகள். பண்ட பணம் அப்படின்னு ஏற்பட்டது, அதாவது பண்டங்களை கொடுத்து பண்டங்கள் வாங்கிக்கிறது. அடுத்தது உலோக பணம்,
இதை நம்ம பார்த்தோம். அதுக்கடுத்தது காகிதப்பணம், அதுக்கடுத்தது இணையப்பணம், நிகர்நிலை பணம், இப்படியெல்லாம் நம்ம வந்தது அப்படிங்கிறத பார்த்துக்கிட்டு இருக்கோம். தங்கம், வெள்ளி போன்ற விலை மதிப்பற்ற உலோகங்கள் உலோக பணமாக பயன்படுத்தப்பட்டது. நிலையான இடை, துல்லியம், இதெல்லாம் முத்திரையோட பரிமாற்ற கருவியாக செயல்படுத்தப்பட்டது. இது எடுத்து செல்றதுக்கு ஈஸியாக இருந்தது. அதே போல் ஹெரோடோட்டஸ், லிடியாவின் பேரரசர் மிடாஸ் உலோக நாணயத்தை கண்டுபிடித்தார் அப்படின்னு ஒரு செய்தியை பதிவு பண்ணியிருக்காங்க. பொது ஆண்டு முன் 8ஆம் நூற்றாண்டு. ஆனால் அதற்கு முன்னதாகவே இந்தியாவில் தங்க நாணயங்கள் பயன்பாட்டில் இருந்தது அப்படின்னு நம்ம சொல்லியிருக்காங்க. அதே போல் உலக நாணயங்கள் வெளியீட்டாளர்களில் சீனா, மத்திய கிழக்கில் உள்ள லிடியா, அதோட பண்டைய இந்தியா, இந்த நாடுகள் தான் உலக நாணயங்கள் வெளியீட்டாளர்களில் முன்னணியில் இருக்காங்க அப்படிங்கிற தகவல் குறிப்பிடுத்துக்கிறோம். இந்தியாவில் 6ஆம் நூற்றாண்டு, கிமு 6ஆம் நூற்றாண்டு, அதில் மகாஜனபதங்கள் ஆட்சியில் பூரணாஸ், கர்ஷப்பணம், பனாஸ் இந்த நாணயங்கள் அச்சடிக்கப்பட்டன அப்படிங்கிறத பார்க்குறோம். துளையிடப்பட்ட நாணயங்கள் மௌரியர்கள் வெளியிட்டாங்க, தங்கம், வெள்ளி, தாமிரம், ஈயம். அதே போல் இதை குறிப்பிடுத்துக்கிறோம். நான் கொஞ்சம் வேகமாக போயிட்டு இருக்கேன், குறிப்பிடுத்துக்கிறோம். மௌரியர்கள் துளையிட்ட நாணயங்கள் என்னென்ன உலோகங்கள்னா தங்கம், வெள்ளி, தாமிரம், ஈயம். அதே போல் குஷான அரசர்கள் கிரேக்க மரபுப்படி சித்திரங்கள் பொறிக்கப்பட்ட நாணயங்கள். அதே போல் 12ஆம் நூற்றாண்டில் டெல்லி துருக்கி சுல்தான்கள் இந்திய அரசர்களின் உருவத்தை நீக்கி, ஏற்கனவே அரசர்களின் உருவம்லாம் இருந்துச்சு, அதில் இஸ்லாமிய எழுத்துக்களை பொறித்து வெளியிட்டார்கள் அப்படிங்கிற குறிப்பை நம்ம பார்க்குறோம். அதே போல் தங்கம், வெள்ளி, தாமிரம் இந்த நாணயங்களை டாங்கா அப்படின்னு சொன்னாங்க. மதிப்பு குறைந்த நாணயங்களை ஜிட்டால் அப்படின்னு சொன்னாங்க. இதை குறிப்பெடுத்துக்கிறோம். தங்கம், வெள்ளி, தாமிர நாணயங்கள் டாங்கா. இது டெல்லி துருக்கி சுல்தான்கள் காலம், அது குறிப்பில் வச்சுக்கிறோம். மதிப்பு குறைந்த நாணயங்கள் ஜிட்டால். அதே போல 1526 முகலாய சாம்ராஜ்யம், அதுல பணவியல் முறை அங்கங்க தனித்தனியா இருந்திருக்கும். ஒவ்வொரு பகுதியிலும் ஒவ்வொரு முறை இருந்திருக்கும். அது எல்லாத்தையும் ஒருங்கிணைச்சு ஷெர்ஷா சூரி அவர் என்ன பண்றாரு, ஹுமாயூனை தோற்கடிச்சு ஆட்சியில இருந்த போது 178 கிராம் எடையுள்ள வெள்ளி நாணயத்தை வெளியிட்டார். அதுதான் ரூபியா அப்படின்னு சொன்னாங்க. அதுல 40 தாமிர துண்டுகள் அல்லது பைசா போன்றவங்க இதெல்லாம் அவங்க பயன்படுத்தினாங்கன்னு பார்க்குறோம். அதுக்கு மேலே இதில் உள்ள குறிப்புகள், அதாவது 1717 முகலாய பேரரசர் பாருக் ஷாயர் ஆங்கிலேயர்களுக்கு முகலாய பண நாணயத்தை பம்பாய் அச்சகத்தில் அச்சடிக்க அனுமதி அளித்தனர். இதை ஒரு குறிப்பெடுத்துக்கிறோம். கம்பெனி முகலாய நாணயத்தை பிரபலப்படுத்தியது. ஒரு 117 வருஷம் கழிச்சு கம்பெனியே அந்த நாணயத்தை பம்பாயில் அச்சடிக்கிறதுக்கு அனுமதி கொடுத்தாங்க. யாரு? முகலாயர்கள். ஆங்கில தங்க நாணயங்கள் கரோலினா, வெள்ளி நாணயங்கள் ஏஞ்சலினா, செம்பு நாணயங்கள் கப்ரூன், வெண்கல நாணயம் டின்னி. இதை குறிப்பெடுத்துக்கிறோம். தங்க நாணயங்கள் கரோலினா, வெள்ளி நாணயங்கள் ஏஞ்சலினா, செம்பு நாணயங்கள் கப்ரூன், வெண்கல நாணயம் டின்னி. இதுதான் அந்த அவங்க காலத்தில் இருந்த பணம். இதை நிச்சயமாக படத்தை கொடுத்து நம்மள்கிட்ட கேட்க மாட்டாங்க. டெல்லி சுல்தான் காலத்தில் அந்த இஸ்லாமிய பெயர்கள் வந்த குறிப்புகளை பார்க்குறோம். ஷெர்ஷா சூரி நாணயத்தை பார்க்குறோம். அதே போல் டாங்கா ஷெர்ஷா சூரி காலத்தில் வந்தது. டில்லி சுல்தானிய காலம், அதே போல் மௌரியர் காலம், அதே போல் உலோக பணம். இதில் என்னென்ன நாணயங்கள் பயன்படுத்தப்பட்டது? தங்கம், வெள்ளி, தாமிரம். இந்த தகவலை நம்ம குறிப்பெடுத்துக்கிறோம். அதே போல் காகித பணம். தங்கம், வெள்ளி நாணயங்களை ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு கொண்டு போகிற சிரமமாக இருந்ததுனால காகித பணம் கண்டுபிடிக்க வேண்டிய ஒரு தேவை உருவானது. தங்கத்தை சேமிப்பதன் அடிப்படையில் தான் அந்த காகித பணத்தின் வளர்ச்சி. அதுக்கு ரசீது கொடுத்தாங்க. இந்த ரசீது தான், அதுக்கு பதிலாக தான் காகித பணம் அச்சடிக்கப்படுறது. அந்த காகித பணம் அச்சடிக்கிறத கட்டுப்படுத்துறது, ஒழுங்குபடுத்துறது அந்த நாட்டினுடைய மைய வங்கி. இப்போ நம்ம நாட்டுக்கு இந்திய ரிசர்வ் வங்கி 1935 காகித பணத்தை அச்சிடுதல், ஒழுங்குபடுத்துதல், கட்டுப்படுத்துதல் இது எல்லாமே அதுதான் செய்யுது. நமக்கு தெரியும், மிஷின் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இஷ்டத்துக்கு நான் ரூபாய் நோட்டுகளை அடிக்க முடியாது. நம்மள்கிட்ட எவ்வளவு அந்நிய செலாவணி கையிருப்பு இருக்கோ, எவ்வளவு தங்கம் நம்மளுடைய இருப்பில் இருக்கோ அதற்கு ஏற்பதான் நம்ம ரூபாய்களை வெளியிட முடியும், ரூபாய் நோட்டுகளை. இதை தகர்த்து ஒரே ஒரு நாடு மட்டும் பண்ணுது, அமெரிக்கா.
அவங்க கடன் பத்திரங்கள் வெளியிடுவதன் மூலயமாக அவங்க நாணயங்களை தேவையான அளவுக்கு அச்சடிச்சுக்கிறாங்க அப்படிங்கிற குறிப்பாக பார்த்துக்கிறோம். அடுத்தது நிகர்பணம், உண்டியல், கருவூல பட்டியல், பத்திரம், கடன் பத்திரம், சேமிப்பு பத்திரம், இது எல்லாம் வந்து பண பரிமாண வளர்ச்சியினுடைய இறுதி நிலை அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். பணத்தினுடைய சமீபத்திய வடிவங்கள் நெகிழி பணம், கடன் அட்டை, பற்று அட்டை, இதெல்லாம் நெகிழி பணம். பணம் இல்லாத பரிவர்த்தனை இதனுடைய நோக்கம். நெகிழி பணம் அதை நம்ம பார்த்துக்கிறோம். மின்னணு பணம், மின்னணு முறையில் நம்ம பரிவர்த்தனை மேற்கொள்வது. நிகர்நிலை வங்கி நமக்கு தெரியும், ஆன்லைன் பேங்க் அப்படிங்கிறது ஒரு வலைதளத்தின் மூலயமாக பரிவர்த்தனை பண்ணக்கூடிய ஒரு முறை. ஓகே, இது எல்லாமே நம்ம பார்த்துட்டோம். அகமதிப்பு, புறமதிப்பு. அகமதிப்புங்கிறது உள்நாட்டில் அந்த பொருள்களை எந்த அளவுக்கு வாங்குறது அப்படிங்கிற சக்தி. பணத்தின் புறமதிப்புங்கிறது வெளிநாட்டில் எவ்வளோ வாங்குகிறோம் அப்படிங்கிற சக்தி. நம்ம அந்நிய டாலருக்கு எதிராக இந்திய மதிப்பு அப்படின்னு நம்ம படிக்கிறது புறமதிப்பு. நம்ம நாட்டில் பண வீக்கம் அப்படின்னு நம்ம சொல்றது உள்நாட்டில் உள்ள அகமதிப்பு. இது முக்கியமான குறிப்பு. தமிழ்நாட்டில் விழுப்புரத்தை சேர்ந்த உதயகுமார் ஜூலை 15, 2010 இந்த அவர் வடிவமைத்த இந்த குறியீடு, ரூபாயினுடைய குறியீடு ஜூலை 15, 2010 இந்திய அரசால் அங்கீகரிக்கப்பட்டது அப்படிங்கிற குறிப்பை பார்க்குறோம். ஓகே, ஸ்டாஸ்கி அதோட கருத்து. இதை நிச்சயமாக நம்மள்ட்ட கேட்க மாட்டாங்க. இதை கொடுத்துட்டு இதை எழுதினது யாருன்னு சொல்லுவாங்க. பணம் என்பது கடினமான கருத்து. அது வேறுபட்ட துறைகளில் ஒன்றல்ல 3 பணிகளை குறிப்பிடுகிறது. அவை ஒவ்வொன்றும் கணக்கீட்டின் அழகு, மதிப்பின் அளவுகோல், மதிப்பின் நிலைகளன் குறிக்கிறது. இது சொன்னவர் யாருன்னா ஸ்டாஸ்கி. மதிப்பின் நிலைகளன் ஒரு ஸ்டாக்குன்னு வச்சுக்கோங்க, ஸ்டாஸ்கிங்கிறது ஞாபகம் வச்சுக்கோங்க. அதே போல சார்ஜான் ஹிக்ஸ் அதனுடைய பணிகளால் வரையறுக்கப்படுகிறது. எது எல்லாம் பணமாக கருதப்படுகிறதோ அவையெல்லாம் பணமாக பயன்படுத்தப்படுகிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சர்ஜான் ஹிக்ஸ். அடுத்தது வாக்கர் அப்படின்றவர் எதையெல்லாம் செய்ய வல்லதோ அதுவே பணம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நான் இவ்வளோ வேகமாக போகிறது புதிதாக இணைந்தவர்களுக்கு ஒரு சந்தேகம் வரலாம், என்ன இவ்வளோ வேகமாக நடத்துகிறாங்க, அப்படி தான் நடத்துவாங்களான்னு. இல்லை, இது ஏற்கனவே நாம் முழுமையாக இந்த பாடத்தை பார்த்துட்டோம். ஒரு முறை ரிமைண்ட் பண்ணிக்கிறோம். அடுத்தது பணமாக பிரகடனம் செய்யப்படும் எவையும் பணமாகும் என சட்டபூர்வமாக சொற்களால் வரையறுத்துள்ளனர். இப்போ நமக்கு தெரியும், நம்முடைய ரூபாய் நோட்டில் அஷ்யூர் டு பே த சம் ஆஃப் ருபீஸ் அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தை இருக்கும். அது நீங்கள் பார்த்துருப்பீங்க. ரிசர்வ் வங்கி கவர்னர் கையெழுத்திட்டிருப்பார். ஐ ப்ராமிஸ் டு பே த பியரர் த சம் ஆஃப் அப்படின்னு சொல்லி ஒரு தொகையினுடைய பெயர் குறிப்பிடப்பட்டிருக்கும். அப்படின்னா இந்த ரூபாய் நோட்டை கொண்டு போய் நீங்கள் கொடுத்தீங்கன்னா அதுக்கு ரிசர்வ் வங்கி 100 ரூபா கொடுக்கும். அதை உறுதி பண்ணியிருக்காங்க. அதன் அடிப்படையில் தான் அவர் சொன்னதை எல்லாரும் ஏற்றுக்கிறாங்க. ஸோ அந்த காகிதத்துக்கு 100 ரூபா மதிப்பு இருக்குது. காகித பணத்திற்கு 100 ரூபாய்க்கு உரிய மதிப்பு இருக்குது. அப்போது நம்ம 5 20 ரூபா நோட்டு பெறலாம், அல்லது 5 தேங்காய் வாங்கலாம், ஏதோ ஒன்று. அந்த 100 ரூபாய் மதிப்புள்ளதுக்கு அதுக்கு தருவதற்கான உத்தரவாதத்தை அளிப்பது அரசு, ரிசர்வ் வங்கியினுடைய கவர்னர். பணம் சுதந்திரமாக பரவக்கூடியது. இதெல்லாம் வந்து முதன்மை பணிகள், பணத்தினுடைய முதன்மை பணிகள் கொடுத்துருக்காங்க. பரிமாற்ற கருவி, பணம் செலுத்துகை, இது நமக்கு தெரியும். கொடுக்கல் வாங்கல், பணம் வாங்குற ஒரு பொருள் வாங்குறதுக்கு அல்லது பணிகளை வாங்குறதுக்கு இதை பயன்படுத்துகிறோம். மதிப்பின் அளவுகோல், ஒரு பொருள் அதனுடைய விலை என்ன, அதை மதிக்கிறது. அந்த பொருளோட மதிப்பினுடைய அளவுகோலாக இருக்கக்கூடியது பணம் தான். 2ஆம் நிலை பணிகள், எதிர்கால செலுத்துகைக்கான நிலை மதிப்பு. இன்னைக்கு ஒருத்தர் கடன் வாங்குறாரு, அவர் வந்து இன்னும் 1 வருஷம் கழிச்சு எவ்வளவு தொகை கொடுக்கணும் அப்படிங்கிறத முடிவு பண்றது இந்த பணம் தான். மதிப்பின் நிலைகளன் அல்லது வாங்கும் சக்தியின் நிலைகளன். அப்போ சில பண்டங்கள் அழிந்து போகக்கூடியது, அதனால அதை வந்து பண்டமாற்று முறையில் வாங்க மாட்டாங்க. அப்போ அதை சேர்த்து வைக்கிறதுக்காக, நிலைகளன்னா என்ன, அதை சேர்த்து வைக்கிறது. அப்போ நம்மளுடைய உழைப்பை நம்ம சேர்த்து வைக்க முடியுமா? முடியும். இப்போ நம்ம சின்ன வயசுல உள்ளவங்க அதிகமாக உழைத்து அதிக பணத்தை சேர்த்து வச்சிருந்தாங்கன்னா அந்த உழைப்பினுடைய மதிப்பை அவங்க பிற்காலத்தில் பயன்படுத்திக்க முடியும். இதுதான் அந்த நிலைகளன் அப்படிங்கிற ஒரு விஷயம். மாற்று மதிப்பு, மாற்று வாங்கும் சக்தி. அப்போ பணத்தால தொலைதூர இடங்களுக்கு போய், வெளிநாட்டு இடங்களுக்கு போய் நம்ம பண்டங்களை வாங்கிக்க முடியும். அப்போ வாங்கும் சக்தியை ஒரு இடத்திலிருந்து மற்றொரு இடத்திற்கு
மாற்றுவதற்கு பணம் அவசியம். அதை நம்ம புரிஞ்சுக்கிறோம். அடுத்த சேமிப்பு கணக்கு, பணவீக்கம், பணவாட்டம், இதர பணிகள். இந்த முக்கியமான பணிகளை நம்ம பார்த்துட்டோம். கடன் அடிப்படையில் இயக்கப்படுகிறது. மூலதனத்தின் உற்பத்தி திறன் அதிகரிப்பு, நாட்டு வருவாயின் அளவீடு, ஜிடிபி, விநியோகம், இதெல்லாம் நம்ம பார்க்குறோம். பணவீக்கம்னா என்ன? பணவீக்கம்னா என்ன? விலைகள் உயருது, பணத்தின் மதிப்பு வீழ்ச்சி அடையுது. விலைகள் உயருது, பணத்தின் மதிப்பு வீழ்ச்சி அடையுது. இதுதான் பணவீக்கம். பணவாட்டம்னா என்ன? விலைகள் குறையுது, பணத்தின் மதிப்பு உயருது. விலைகள் குறைந்தால் பணத்தின் மதிப்பு உயரும். இதுதான் பணவாட்டம். சேமிப்புகள் நமக்கு சேமிக்கிறதுக்கு பல வழிகள் இருக்கு. அதுல எது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நம்ம ஏற்கனவே பார்த்தது தான். மாணவர் சேமிப்பு கணக்கு, இது ரொம்ப முக்கியமானது. நம்ம முதல்ல சேமிப்புன்னா என்ன? நம்மளுடைய நுகர்வு போக மிச்சம் உள்ளதை நம்ம பிற்கால தேவைக்காக பயன்படுத்திக்கிறது தான் சேமிப்பு. நம்முடைய நுகர்வுனா நம்ம செலவழிக்கிறது, அது போக மிச்சம் உள்ள தொகையை நம்மளுடைய எதிர்கால நுகர்வுக்காக, வருங்கால தேவைக்காக சேர்த்து வைக்கிறது தான் சேமிப்பு. அப்போ சேமிப்பு வைப்புங்கிறது ஒரு தொகையை மாதம் அல்லது குறிப்பிட்ட கால இடைவெளியில சேமிக்கிறது தான் இந்த எஃப்டி, சேமிப்பு வைப்பு, சேவிங்ஸ் டெபாசிட் அப்படின்னு சொல்றது. எஃப்டிங்கிறது ஃபிக்ஸ்டு டெபாசிட், இது ஆர்டி, ரெக்கரிங் டெபாசிட் அப்படின்னு சொல்லுவோம், சேமிப்பு வைப்பு. அடுத்தது நடப்பு கணக்கு, கரண்ட் அக்கவுண்ட். நிரந்தர வைப்பு, எஃப்டி, ஃபிக்ஸ்டு டெபாசிட், இது ஒரு கால வைப்புன்னு சொல்லலாம். நிரந்தர வைப்புக்கு இன்னொரு பேர் கால வைப்பு. ஏன்னா குறிப்பிட்ட காலத்திற்கு அந்த பணத்தை முதலீட்டாளர்கள் அந்த வங்கியில நிலையா வருமானம் கொடுக்குற அளவுக்கு ஒவ்வொரு ஆண்டுக்கும் இவ்வளவு வட்டி அப்படிங்கிற மாதிரி கொடுக்குற மாதிரி ஒரு நிரந்தர வைப்பாக வைப்பாங்க. அதை ஒரு குறிப்பிட்ட காலத்திற்கு நிரந்தர வைப்பாக வைப்பாங்க. அதனால இதுக்கு பேர் கால வைப்பு அப்படின்னு சொல்லுவோம். சேமிப்பின் நன்மைகள், இது நமக்கு தெரிஞ்சது தான். நிதி ரீதியாக தனித்து இருக்கலாம். அதே போல எதிர்பாராத செலவுகளை பற்றி கவலைப்பட வேண்டியதில்லை. இந்த 3வது பாயிண்ட் தான் சாபம் விடுற மாதிரி இருக்குன்னு சொல்றேன். எதிர்காலத்தில் நிதி உதவியாக இருக்கும். சூழ்நிலை மாறினாலும் நீங்கள் தயாராக இருப்பீர்கள். பணி ஓய்வில் வசதியாக இருப்பீர்கள். இன்றைய சேமிப்பு நாளைய பாதுகாப்பு. இதுவரையிலும் நம்ம பார்த்தோம். அதே போல சேகரிக்கிறதுக்கு என்னென்ன வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிறத பார்த்தோம். கருப்பு பணம், கணக்கில் கொண்டு வராத பணத்திற்கு பெயர் கருப்பு பணம். இது வணிகர்களால் தான் தோற்றுவிக்கப்படுது அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். அடுத்தது சேமிப்பு மற்றும் முதலீடுனா என்னன்னு பார்த்தோம். சேமிப்புங்கிறது தனிநபர் வருமானத்தில் நுகர்விற்காக பயன்படுத்தப்படாத ஒரு பகுதி, பயன்படுத்தாம பிற்காலத்திற்காக அதை வச்சிருக்கிறது, அதுதான் சேமிப்பு. முதலீடுங்கிறது நிதி முதலீடு செய்யக்கூடிய ஒரு மூலதன சொத்து. மூலதனம்னா ஒரு தொழில் செய்யறதுக்கோ ஏதோ ஒண்ணுக்காக நிதியை அங்க கன்வெர்ட் பண்றது, இதுதான் முதலீடு. சேமிப்புடைய நோக்கம் குறுகிய கால மற்றும் அவசர கால தேவைகளை நிறைவேற்றுவதற்காக சேமிப்பு நம்ம பண்றோம். முதலீடுனுடைய நோக்கம் என்னன்னா மூலதன உருவாக்கம், அதிலிருந்து ஒரு வருவாயை உருவாக்குறது, அதற்காகத்தான் முதலீடு இருக்கு. இடர்பாடு, சேமிப்புல குறைந்த அல்லது புறக்கணிக்கப்பட்ட அளவு. சேமிப்புல இடர்பாடுங்கிறது கிடையாது. சரியான இடத்துல நம்ம சேமிச்சோம்னா 36% வட்டி, 48% வட்டின்னு போனாதான் ரிஸ்க். பேங்க்ல, போஸ்ட் ஆஃபீஸ், இது போல ஒரு இடத்துல, நம்பகத்தன்மையான இடத்துல சேமிக்கும் போது எந்த ஒரு விஷயமும் இடர்பாடும் இல்லைங்கிற குறிப்பை பார்க்குறோம். முதலீடு, ஒரு தொழிலில் முதலீடு பண்றதுங்கிறது மிக அதிகமான இடர்பாடுகளை கொண்டது. அது எல்லாருக்கும் நடக்காது, ஆனால் அதுல அந்த ரிஸ்க் ஃபேக்டர் இருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். வருவாய், சேமிப்புல வருவாய் குறைவாக இருக்கும் அல்லது இல்லாமலே கூட இருக்கும். ஆனால் முதலீட்டுல சேமிப்பை ஒப்பிடும்போது முதலீடு அதிகமாக இருக்கும். ஓகே, பண மதிப்பிழப்பு பார்த்தோம். 2016 நவம்பர் 8 இந்தியாவில் கருப்பு பணத்திற்கு எதிராக 500 மற்றும் 1000 ரூபாய் நோட்டுகளை பண மதிப்பிழப்பு செஞ்சோம். இந்த தேதியை குறிச்சுக்கிறோம். கருப்பு பொருளாதாரத்தின் விளைவுகள், ஒரு புறம் வளர்ச்சி, மறுபுறம் வளர்ச்சியற்ற நிலை, அதே போல உண்மை அளவை குறைத்து மதிப்பீடு செய்வது, வரி ஏமாற்றுதல், இதெல்லாம் நமக்கு சமத்துவம் மொழிவிடுத்தல், பணக்காரர் ஏழைகளிடையே இடைவெளி அதிகரித்தல், ஆடம்பர நுகர்வு செலவு, உற்பத்தி முறையில் விலகல்,
இதே போல பல காரணங்கள் இருக்குங்கிறத பார்க்குறோம். பல நாடுகளோட இந்தியா டைப் வச்சுக்கிட்டு அந்த கருப்பு பணத்தை மீட்பதற்கான நடவடிக்கைகளை எடுத்து வருது. குறிப்பாக சுவிட்சர்லாந்து உச்சநீதிமன்ற வழிகாட்டுதலின் பேரில் கருப்பு பணத்தை கண்காணிக்க சிறப்பு விசாரணை குழு நியமிச்சிருக்காங்க. அதே போல பண மதிப்பிழப்பு சில சட்டங்கள் வந்திருக்கு, அதை கவனமாக நோட் பண்ணிக்கிறோம். பண மோசடி நடவடிக்கை தடுப்பு சட்டம் 2002, லோக்பால் மற்றும் லோக் ஆயுக்தா சட்டம், ஊழல் தடுப்பு சட்டம் 1988. இதை குறிப்பெடுத்துக்கிறோம். பொது மற்றும் தனியார் துறைகள். பொதுத்துறையினுடைய வரலாறு, சமூக பொருளாதார வளர்ச்சியினுடைய பல்வேறு குறியீடு, பொதுத்துறையினுடைய முக்கியத்துவம், பொதுத்துறைக்கும் தனியார் துறைக்கும் இடையேயான வேறுபாடு. இந்தியா சுதந்திரம் அடைஞ்சப்போ எப்படி இருந்ததுன்னு உங்களுக்கு தெரியும். ஒரு வேளாண்மை பொருளாதார நாடு. அதுலேயும் குறிப்பாக அப்போது இருந்த வளம் அத்தனையும் பிற நாடுகளால் கொள்ளையடிக்கப்பட்டு தொழில் வளர்ச்சி இல்லாமல் நாம் நம்முடைய மூலப்பொருட்களை இங்கேருந்து எடுத்துகிட்டு போய் அதை அவங்க முடிவுற்ற பொருட்களாக மாற்றி மூலப்பொருட்களை குறைந்த விலைக்கு அவங்க எடுத்துக்கிட்டு போய் அவங்க நாட்டில் வச்சு அவங்க மக்களுக்கு வேலைவாய்ப்பை ஏற்படுத்தி அதை முடிவுற்ற பொருட்களாக மாற்றி அதை இங்கே கொண்டு வந்து அதிக விலைக்கு விற்றாங்க. எது இதில் போட்டி இருந்ததோ அதில் தான் குறைந்த விலைக்கு விற்றாங்க. இப்போ உதாரணத்துக்கு நெசவு அப்படின்னா, நம்ம நெசவு மூலமாக செய்யக்கூடிய ஒரு துணி விலை அதிகமாக இருக்கும், கைத்தறி. ஆனால் ஐரோப்பியர்கள் என்ன பண்ணாங்க, இங்கே இருந்து பருத்தியை எடுத்துட்டு போய் அங்கே இயந்திரம் மூலமாக நூற்று குறைந்த விலையில கொண்டாந்து கொடுத்தாங்க. ஏன்னா அந்த லேபர் அப்படிங்கிற ஒரு தொகை அவங்களுக்கு இல்லை, அதை இங்கே கொடுத்தாங்க. அதனால நம்முடைய கைத்தொழில்கள் அழிஞ்சுது அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்தோம். ஓகே, இந்தியா மோசமான பொருளாதார சமுதாய அடிப்படை பிரச்சனைகளை வச்சுக்கிட்டு இருந்தது. ஸோ அதுக்காக நம்ம விரிவான ஒரு நடவடிக்கை எடுக்க வேண்டியிருந்தது. அப்போ இந்திய பொருளாதாரம் சமதர்ம அடிப்படையில் இருக்க வேண்டும். இதை நம்ம குறிப்பெடுத்துக்கிறோம். இந்திய பொருளாதாரம் சம தர்ம அடிப்படையில் இருக்க வேண்டும். அதே போல தனியார் துறை மற்றும் பொதுத்துறை கைகோர்ப்பதனால ஒரு நிலையான ஒரு அதிக பொருளாதார வளர்ச்சியை நம்ம அடையலாம் அப்படின்னு நாடு கருதுனது. இந்தியாவில் கலப்பு பொருளாதார முறையை பின்பற்றி தனியார் மற்றும் பொது நிறுவனங்கள் செயல்படுத்தப்பட்டு வருகின்றன. இந்த பொது நிறுவனம்னா என்ன, அடுத்தது தனியார் துறைனா என்ன, சிறிய மற்றும் பெரிய தொழில்துறை அல்லது வர்த்தகம், தனியாருக்கு சொந்தமான அல்லது அரசாங்கத்திற்கு சொந்தமான அனைத்து வகையான வணிக அமைப்புகளும் நம்மள்கிட்ட இருக்கு. நம்மள்கிட்ட சிறிய வணிகம் பண்றவங்க இருக்காங்க, மிகப்பெரிய வணிகம் பண்றவங்க இருக்காங்க. அதே போல சிறிய அளவில் தொழில்துறை வச்சிருக்கிறவங்க இருக்காங்க, பெரிய அளவில் வர்த்தகம் பண்றவங்க இருக்காங்க. தனியாருக்கு சொந்தமான நிறுவனங்களும் இருக்கு, அரசாங்கத்திற்கு சொந்தமான நிறுவனங்களும் இருக்கு. இப்படி இதுல பல வகையான நிறுவனங்கள் இருக்கிறதுனால இவை அனைத்துமே இந்திய பொருளாதாரத்தினுடைய ஒரு பகுதியாக இருக்கு. இப்படி தனியாரும் அரசும் இணைந்து நிறுவனங்களை நடத்துறதன் காரணமாக தனியாருக்கும் இருக்கு அரசாங்கத்துக்கும் இருக்குங்கிறதுனால இதை ஒரு கலப்பு பொருளாதாரம் அப்படின்னு நம்ம சொல்றோம். இந்திய அரசியல் பொருத்தமான தனியார் மற்றும் அரசு நிறுவனங்கள் இணைந்து கலப்பு பொருளாதாரத்தை செயல்பட அனுமதித்துள்ளது. அரசு நிறுவனங்கள்ல நீங்க ஷேர்ஸ் வாங்க முடியும், மக்களுடைய பணம் அதுல முதலீடு செய்ய முடியும், தனியார் நிறுவனங்கள் முதலீடு செய்ய முடியும், அது அரசினுடைய பொதுத்துறை நிறுவனமாக செயல்படும். ஆக பொருளாதாரத்தை இரண்டு துறைகளாக தனியார் துறையாகவும் பிரிச்சாங்க, பொதுத்துறையாகவும் பிரிச்சாங்க. அப்போ அனைத்து பிரிவுகளுடைய பொருளாதார நலனை மேம்படுத்துறது, இதுக்காக பொதுத்துறை தனியார் துறை இவங்களுக்கு பணிகள் ஒதுக்கப்படுது. பொதுத்துறை தொழிலோட உரிமையாளர் யாருன்னா அரசாங்கம், அதனுடைய உரிமையின் கீழே தான் இருக்கு. அதே நேரத்தில் தனியார் துறை தனியார் நபர்களுடைய உரிமையின் கீழே வருது, இது நமக்கு தெரியும். பொதுத்துறை பொருளாதாரத்துல முழு வளர்ச்சி எது சேவை நோக்கத்திலையும், பொதுத்துறை சேவை நோக்கத்துல செயல்படும். இப்போ வங்கிகள் சேவை நோக்கம், அது பொதுத்துறை. ரயில்வே பொதுத்துறை சேவை நோக்கம். இப்படி பொதுத்துறை சேவை நோக்கத்துல இருக்கும், தனியார் துறை லாப நோக்கத்துல இருக்கும். ஓகே, கலப்பு பொருளாதாரங்கிறது
முதலாளித்துவம், பொது உடைமை இரண்டினுடைய கலவை அப்படின்னு கொடுத்துருக்காங்க. பொதுத்துறையினுடைய வரையறை. பொதுத்துறை அரசு மக்களுக்கு பண்டங்கள் சேவைகளை வழங்கும் நடவடிக்கையில் உள்ள துறை பொதுத்துறை. அரசு நேரடியா மக்களுக்கு பண்டங்கள் விற்பனை செய்து சேவையினை வழங்குது. வங்கி சேவை, அஞ்சல் சேவை, இது எல்லாமே பொதுத்துறை. அதே போல முகவர் நிலையங்கள், அமைப்புகள், இது எல்லாமே அரசாங்கத்தால் நடத்தப்பட்டும் கட்டுப்படுத்தப்பட்டும் இருக்கும். பொதுத்துறை நிறுவனங்கள் நமக்கு தெரியும். இப்போ பெட்ரோலிய நிறுவனங்கள் அதெல்லாம் பார்க்குறோம். அதில் நிறைய பொதுத்துறை நிறுவனங்கள் இருக்கு, சில தனியார் துறை நிறுவனங்களும் இருக்கு. பெட்ரோலியம்ங்கிறது மக்களுடைய தேவை. ஸோ அதில் அது ஒரு பண்டம் விற்பனை செய்கிற இடமா தான் இருக்கு. ஏற்கனவே நம்ம பார்த்தோம், சுதந்திரம் அடைந்த போது பலவீனமான தொழில்துறை, வேளாண்மை தான் முதன்மையாக இருந்தது. அப்போ இங்க இருந்த தொழிற்சாலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா போர் தளவாட தொழிற்சாலைகள் மட்டும்தான் இருந்தது நாட்டில். அப்ப என்ன பண்றாங்க, இப்படி ஒரு நிறுவனம் விசிபிளா இருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ இந்த இந்திய பொருளாதாரத்தை ரெண்டா பிரிக்கிறாங்க, பொதுத்துறை, தனியார் துறை. இந்த நிறுவனங்கள் பொது தனியார்னு வரையறுக்கப்பட்டது. ஒவ்வொன்றா பார்த்துருவோம். தனியார் துறை பணிகள். பொதுத்துறையில துறைசார் பணிகள், வங்கித்துறை சார் பணிகள், சட்டப்பூர்வ நிறுவனங்கள், அரசு நிறுவனங்கள். இதை நம்ம குறிப்பு மட்டும் எடுத்துக்கிறோம். பொதுத்துறையில துறைசார் பணிகள், சட்டப்பூர்வ நிறுவனங்கள், அரசு நிறுவனங்கள். அடுத்தது தனியார் துறையில தனிப்பட்ட உரிமையாளர், இண்டிவிஜுவல் இருப்பாரு. கூட்டு நிறுவனங்கள், கோஆபரேட்டிவ் இருக்கும். கூட்டு இந்து குடும்ப தொழில்கள், இது ஒரு கன்சர்ன். கூட்டுறவு நிறுவனங்கள், கோஆபரேட்டிவ் நிறுவனங்கள், லிமிடெட்ஸ். இந்த லிமிடெட்ஸ்ல ரெண்டு இருக்கு, பிரைவேட் லிமிடெட், பப்ளிக் லிமிடெட். நமக்கு தெரியும் பப்ளிக் லிமிடெட், பிரைவேட் லிமிடெட். இந்த ஒரு நிறுவனத்தினுடைய பெயர் இருக்கு, அதுல லிமிடெட்னு மட்டும் இருந்ததுன்னா அது பொது. அதே அதுக்கு முன்னாடி பிரைவேட்டுக்குன்னு பதிலாக ஒரு பிராக்கெட், வித்தின் பிராக்கெட்ல பின்னு போட்டிருந்தா அது பிரைவேட் லிமிடெட். அது முழுக்க முழுக்க அந்த பங்குகள் எல்லாமே தனியார்கிட்ட இருக்கு, அவங்கள்ட்ட மட்டும்தான் இருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்கறோம். அடுத்தது பன்னாட்டு நிறுவனங்கள், இன்டர்நேஷனல் ஃபர்ம்ஸ். இப்போ நம்மள்ட்ட சோனி, ஷியோமி, மோட்ரோலா எல்லாமே இங்கே உருவாக்கி மேக் இன் இந்தியாவா இங்கே விற்கிறாங்க. டொயோட்டா இன்டர்நேஷனல் நிறுவனம் இங்கே அதுங்க கிர்லோஸ்கருங்கிற ஒரு நிறுவனத்தோட கூட்டணி அமைத்து இங்கே வாகனங்களை உற்பத்தி பண்ணுறாங்க. அதே போல் சுசுகி ஜப்பானிய நிறுவனம் இங்கே மாருதிங்கிற நிறுவனத்தோட, லேலண்ட்ங்கிற இன்டர்நேஷனல் நிறுவனம் இங்கே அசோக் மோட்டார்ஸ். இப்படி ஒவ்வொன்றுமே வெளிநாட்டு நிறுவனங்கள் இங்கே உற்பத்தி பண்ணுறாங்க அப்படிங்கிறத பார்க்குறோம். 1948 இந்த முதல் தொழில்துறை கொள்கை எதுக்குன்னா தொழில்துறை வளர்ச்சிக்காக, அதை வரையறுக்கிறதுக்காக இதை கொண்டு வந்தாங்க. அதுல பம்பாய் திட்டம்ங்கிறது எதுக்குன்னா அரசாங்கத்தினுடைய தேவை மற்றும் தலையீடு, இதுக்காக கொண்டு வந்ததுதான் பம்பாய் திட்டம். 1940 மார்ச் 1950 திட்டக்குழு அமைக்கப்பட்டது, குறிப்பெடுத்துக்கிறோம். 1951 தொழில்துறை சட்டம் இயற்றப்பட்டது, குறிப்பெடுத்துக்கிறோம். அப்போதைய பிரதமர் ஜவஹர்லால் நேரு இறக்குமதி மற்றும் மாற்று தொழில்மயமாக்கல் அடிப்படையில் ஒரு பொருளாதார கொள்கையை ஊக்குவித்து கலப்பு பொருளாதாரத்தை ஆதரிக்கிறார். இந்திய பொருளாதாரத்தினுடைய வளர்ச்சி, நவீனமயமாக்கல், அடிப்படை மற்றும் கனரக தொழில்களை நிறுவுவது, இது எல்லாத்துக்கும் இந்த கலப்பு பொருளாதாரம் உதவும்னு நம்பினார். அதே போல இரண்டாவது ஐந்தாண்டு திட்டம் 1956 60. அப்போ முதல் ஐந்தாண்டு திட்டம் 1951 55. இரண்டாவது ஐந்தாண்டு திட்டம் 1956 60. இதுல தேசிய தொழில்மயமாக்கல் கொள்கை. அப்போ அதன்படி பொதுத்துறை நிறுவனங்களை கொண்டு வரணும் அப்படின்னு சொன்னாங்க. அவரது பார்வையை இந்தியாவின்
பொதுத்துறை நிறுவனங்களின் தந்தை அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. டாக்டர் வி கிருஷ்ணமூர்த்தி அவர் தான் முன்னெடுத்துட்டு போறார். இவர் தான் நேருவினுடைய ஐடியாவுக்கு துணையாக நின்று முன்னெடுத்தது யாருன்னா டாக்டர் வி கிருஷ்ணமூர்த்தி அவர்கள். அதே போல மகளா நோபிஸ் அப்படின்றவர் இந்திய புள்ளிவிவர நிபுணர். அதனுடைய உருவாக்கத்தில் அவரும் ஒரு டூல், ஒரு கருவியாக இருந்தார். இந்த உத்தி ஃப்ரீட்மன் மகலானோபிஸ் உத்தி மாடல் அப்படின்னு பின்னாடி அழைக்கப்பட்டது. அதே போல 1991 தொழில்துறை கொள்கை ஏற்கனவே இருந்த அத்தனை கொள்கைகளிலிருந்து மாறுனுச்சு. அரசாங்கம் பொதுத்துறை முதலீடு செய்ய திட்டமிட்டு தனியார் துறைக்கு அதிக சுதந்திரம் உள்ள போனுச்சு. அதே போல இந்தியாவுக்கு வெளியில உள்ள வணிக நிறுவனங்கள் அந்நிய நேரடி முதலீட்டுக்கு அழைப்பு விடுக்கப்பட்டது. வணிக நிறுவனங்கள்ல இருந்து அந்நிய நேரடி முதலீட்டுக்கு அழைப்பு. இப்படி ஒன்றுக்கு மேற்பட்ட நாடுகள் செயல்படும் பன்னாட்டு நிறுவனங்கள் இந்திய பொருளாதாரத்துக்குள்ள நுழைந்தன. அந்த கார் கம்பெனிஸ் எல்லாம் அப்பதான் நிறைய வந்திருக்கும். உங்களுக்கு தெரியும், நம்மள்ட்ட இருந்தது ஒரு 2 வகை கார் தான் இருந்தது. அதெல்லாமே இறக்குமதி செய்யப்பட்டன அந்த வாகனங்கள்லாம். அதனால அதனுடைய விலைகள் அன்றைய தேதியில மிக அதிகமா இருந்தது. மிகப்பெரிய கோடீஸ்வரர்கள் தான் அதை அவைல் பண்ணிக்க முடியும். அதுக்கப்புறம் அந்த நிறுவனங்கள் இங்க தயாரித்த போதுதான் அதை மிடில் கிளாஸ் பயன்படுத்துற அளவுக்கு 800 இதெல்லாம் உருவானது அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். அதே போல இந்திய பொருளாதாரத்துல என்னென்ன இருக்கு அப்படின்னு பார்த்தா, பொதுத்துறை நிறுவனங்கள், தனியார் துறை நிறுவனங்கள், பன்னாட்டு நிறுவனங்கள், பப்ளிக் செக்டார், பிரைவேட் செக்டார், இன்டர்நேஷனல், இப்படி நிறுவனங்கள் இருக்கு அப்படிங்கிறத பார்க்குறோம். பொதுத்துறையினுடைய நோக்கம் இது என்னன்னா, உள்கட்டமைப்பை உருவாக்குதல் மற்றும் விரிவாக்கம் செய்வதன் மூலமாக விரைவான பொருளாதார வளர்ச்சி. பொதுத்துறையின் மூலமாக மிகப்பெரிய உள்கட்டமைப்பை உருவாக்குதல். பாரத் ஹெவி எலக்ட்ரிக்கல் லிமிடெட் ஒரு கட்டமைப்பு உருவாக்குறதுக்கு தேவையான ஒரு பொதுத்துறை நிறுவனம். ஓஎன்ஜிசி நம்முடைய பெட்ரோலிய சுத்திகரிப்பு தேவையான ஒரு பொதுத்துறை நிறுவனம். இப்படி வளர்ச்சிக்காக அந்த நிறுவனங்களை உருவாக்குறதுக்கு பொதுத்துறை வந்தது. வளர்ச்சிக்கான நிதி ஆதாரங்கள். அதே போல வருமானம் மற்றும் செல்வங்களை மறுபகிர்வு செய்வதை ஊக்குவித்தல். ஏன் பண்ற பணமெல்லாம் அக்கௌண்ட்ல இருந்துகிட்டு இருந்தது, அதை திருப்பி மறுபகிர்வு, ரொட்டேஷன், அதுக்கு இந்த பொதுத்துறை நிறுவனங்கள் ஊக்குவித்தன. வேலை வாய்ப்புகள், ஒரு நிறுவனம் உருவாகும் போது பல ஆயிரக்கணக்கான வேலை வாய்ப்புகள் உருவாகுது. சமச்சீர் வட்டார வளர்ச்சியை ஊக்குவித்தல். எல்லா பகுதிகளும் வளரணும். ஒரு குறிப்பிட்ட நகரம் மட்டும் வளர்ந்துகிட்டு இருக்கக்கூடாது. சென்னை, கோயம்புத்தூர் இது 2மே வளர்ந்துகிட்டு இருக்கக்கூடாது. அப்ப என்ன பண்ணணும், மதுரையில பல நிறுவனங்கள் உருவாகணும், திருச்சியில நிறுவனங்கள் உருவாகணும், தூத்துக்குடியில உருவாகணும். இது போன்ற சமச்சீர் வட்டார வளர்ச்சியை ஊக்குவித்தல். அதே போல சிறிய அளவிலான துணை தொழில்களின் வளர்ச்சியை ஊக்குவித்தல். இது உங்களுக்கு தெரியும். ஒரு பெல் அப்படிங்கிற ஒரு நிறுவனம் இருக்குன்னா அதை சுத்தி ஏகப்பட்ட துணை தொழில்கள் வளரும். உணவகங்கள் வரலாம், வங்கி சேவை வரும், அவர்களுக்கு தேவையான மளிகை பொருட்கள், அந்த மளிகை கடைகள் வளரும், அந்த நிறுவனத்திற்கு தேவையான பொருட்களை உற்பத்தி செய்யக்கூடிய நிறுவனங்கள் வளரும். இப்படி துணை தொழில்களினுடைய வளர்ச்சியை ஊக்குவித்தல். ஏற்றுமதி ஊக்குவிப்பு, இறக்குமதிக்கு மாற்றீடை துரிதப்படுத்துதல். நாம இறக்குமதியே பண்ணிக்கிட்டு இருந்தோம்னா என்ன ஆகும்னா, ஒரு கட்டத்துல நம்முடைய அந்நிய செலாவணி கையிருப்பு முற்றிலுமாக நம்ம வெளிநாட்டுக்கே கொடுத்துருவோம். நம்ம நாட்டில் எதுவுமே நம்ம பண்ண முடியாது, எல்லாமே இறக்குமதியாக இருந்தால். ஏன்னா அவங்க வைக்கிறது தான் வேலை. இப்ப ஏற்றுமதின்னு போனா அந்நிய நாடுகளின் தொகை நமக்கு உள்ள வரும். அதை பயன்படுத்தி நம்ம மீண்டும் வர்த்தகம் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த ஏற்றுமதி அதிகமாக செய்யணும், இறக்குமதியை குறைக்கணுங்கிறது இந்த காரணத்துக்காக தான். அதே போல 2 வகையான பொதுத்துறை நிறுவனங்கள் இருக்கு. அரசாங்கத்தினுடைய வசூல், வரி, கடமை, கட்டணங்கள் இது எல்லாம் அவங்க திரட்டக்கூடிய வருவாயின் மூலமாக அரசாங்கம் அவங்களுக்கு முழுமையான நிதி அளிக்கிறது. நிறுவனத்தின் மொத்த பங்கு மூலதனத்துல 51% அரசுகிட்ட இருக்கும். இது பல்வேறு அமைச்சகங்களின் கீழே செயல்பட்டு வரும். அந்த நிறுவனங்கள் சேவை நோக்கத்தோட இருக்கும். இதுல
அரசினுடைய பங்கு அதிகமாக இருக்கும். 51% மேல அரசாங்கம் வச்சிருக்கும். அவங்க தான் அந்த நிறுவனத்தினுடைய தலைமை, எல்லாத்தையும் முடிவு பண்ணுவாங்க, அதனுடைய செயல்பாடுகளை வரையறை செய்வாங்க. அதே போல இதுல வந்து என்னென்ன இந்த பொதுத்துறை நிறுவனங்கள்ல மக்கள் மேம்பாட்டிற்காக என்னென்ன இருக்கு? அஞ்சல் சேவை, ரயில்வே சேவை, பாதுகாப்பு, கல்வி, சுகாதார வசதி, இவை எல்லாத்தையும் குறைந்த செலவுல கொடுக்கணும். அது குறைந்த செலவில் கொடுக்கிற அதே நேரத்தில் வேலை வாய்ப்புகளையும் உருவாக்கணும். இதுதான் இந்த பொதுத்துறையினுடைய நோக்கம். சரி, பொதுத்துறையில என்னென்ன இருக்கு? பொதுத்துறையில அரசாங்க துறையினுடைய நிர்வாகம் தான் பெரும்பாலும் அப்படிங்கிறது அனைத்து நாடுகளிலும் பொதுவானது. இப்போ தபால் தந்தி, ரயில்வே, துறைமுக அறக்கட்டளை, நீர்ப்பாசன திட்டங்கள், இது எல்லாமே அரசாங்கம் நேரடியாக நிர்வாகம் பண்ணும். அது ஒரு கமிட்டியை ஃபார்ம் பண்ணி அதன் மூலயமாக இருக்கும், அல்லது அதுக்கான ஒரு சேர்மன் இருப்பாரு, அப்படி பண்ணுவாங்க. அடுத்தது கூட்டுத்துறை நிறுவனங்கள். இது நிறுவன சட்டம். இதுல வந்து அரசாங்கம் ஒரு ஷேர் ஹோல்டர், அவ்வளவுதான். இப்போ இந்தியன் ஆயில் பெட்ரோனாஸ் இது தனியார் நிறுவனம், இந்தியன் ஆயில் ஸ்கை டேக்கிங் நிறுவனம், கேஸ் அண்ட் பவர் தனியார் நிறுவனம், இந்திய செயற்கை ரப்பர் நிறுவனம், இது எல்லாமே பார்த்தீங்கன்னா கூட்டுத்துறை. இதுல பிரைவேட்டும் அவங்க முடிவெடுப்பாங்க, அரசாங்கம் இதுல ஒரு பிரதான பங்குதாரர். ஆனால் பொதுத்துறையில இருக்கிற அளவுக்கு அந்த 51% மேல வச்சிருக்கிற அந்த திறன் வந்து அதுல காட்டக்கூடிய அளவுக்கு இதுல இவங்க வந்து ஆதிக்கம் செலுத்த முடியாது. அடுத்தது பொதுக்கழகம். இது வந்து பாராளுமன்றத்துல நிறுவக்கூடிய சட்டத்தின் அடிப்படையில் நிறுவப்படும். அப்படி எது எது இருக்குன்னு பார்த்தீங்கன்னா எல்ஐசி, ஏர் இண்டியா, இப்ப இல்ல இந்திய ரிசர்வ் வங்கி, மின்சார வாரியம். அதனாலதான் இந்த ஏர் இண்டியா வந்து பாராளுமன்றத்தில் விவாதமாக்கப்பட்டு அதனுடைய ஷேர்ஸ் வந்து டாடா நிறுவனங்கள் வாங்கினாங்க. ஓகே, அடுத்தது தொழில்களை வகைப்படுத்துதல். அட்டவணை ஏ, அரசுக்கே உரிய சொந்தமான தொழில்கள். அட்டவணை ஏ இந்திய அரசின் 1956 தொழில் கொள்கை. இதை நம்ம அண்டர்லைன் பண்ணிக்கிறோம், குறிப்பெடுத்துக்கிறோம். அடுத்தது தனியார் துறை தொழில்கள். மாநிலம் தன் முழு பொறுப்புடன் தொடங்கக்கூடிய புதிய அலகுகள், முயற்சிகளுக்கு துணை புரியக்கூடிய தொழில்கள். அட்டவணை பி, நெய்வேலி லிக்னைட் கார்பரேஷன், இது வந்து தமிழக அரசினுடையது. இதெல்லாம் வந்து அட்டவணை பில வரும். மீதம் உள்ள எல்லாமே தனியார். அட்டவணை சி, இதை நம்ம குறிப்பெடுத்துக்கிறோம். பொதுத்துறையில 9 வகை இருக்கு. என்னென்ன? பொதுத்துறை நிறுவனங்கள் பொருளாதார மேம்பாட்டுக்கு அவசியம், அதனால அதுக்கான உள்கட்டமைப்பை வழங்கணும் அப்படிங்கிறது தான் முதன்மை பொது பயன்பாடு. அதுல எது எது வருதுன்னா விமான நிறுவனம், கப்பல் போக்குவரத்து, ரயில்வே, மின் உற்பத்தி, தொலைத்தொடர்பு, இது எல்லாமே முதன்மை பொது பயன்பாடு. இது ஒரு வகை. முதன்மை பொது பயன்பாடு இது ஒரு வகை. கப்பல் போக்குவரத்து, ரயில்வே, மின் உற்பத்தி, தொலைத்தொடர்பு. அடுத்தது கட்டளை பொருளாதாரத்தின் அதிகாரம், கமாண்டிங். என்னென்ன? பாதுகாப்பு, வங்கி, நிலக்கரி சுரங்கம், எண்ணெய், எஃகு. அதாவது இதெல்லாம் வந்து பொதுத்துறை நிறுவனங்கள் அந்த கட்டுப்பாட்டில் வச்சிருக்கக்கூடிய பொருளாதாரத்தின் அதிகாரங்களை கட்டுப்பாட்டில் வச்சிருக்கக்கூடிய நிறுவனங்கள். எது எதுன்னு பார்த்தீங்கன்னா பாதுகாப்பு, வங்கி, நிலக்கரி, எண்ணெய், எஃகு. பொதுத்துறையில ஒரு தொழில் முனைவோர் பங்கினை வகிக்க வேண்டும். அதாவது வேறு விதமாக கூறினால் இதனை மூலதன தீவிர தொழில்கள். இதுல அரசு இன்வெஸ்ட் பண்ணியிருக்கும், அது தொழிலாவே நடக்கும், சேவை அமைப்பு அல்ல. எது? இரும்புத்தாது, பெட்ரோ வேதிப்பொருள், உரம், சுரங்கம், கப்பல் கட்டுமானம், பெட்ரோ வேதிப்பொருள், கப்பல் கட்டுமானம், கனரக பொறியியல், இது எல்லாமே ஒரு மூலதன தீவிர தொழில். இன்வெஸ்ட் பண்ணி அதை ஒரு தீவிரமான ஒரு தொழில் அடிப்படையில் அவங்க பண்ணுவாங்க. அதே போல அரசின் முற்றுரிமை,
நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம். இதை தொலைத்தொடர்பு, பாதுகாப்பு, ரயில்வே, இது எல்லாமே அரசினுடைய முழு கட்டுப்பாட்டில் இருக்கும். முழு உரிமை, முற்றுரிமை. ஓகே. அடுத்தது உயர் தொழில்நுட்ப தொழில்களுக்கு மட்டுமே இருக்கக்கூடிய விஷயங்கள் எது? அணுசக்தி, இஸ்ரோ, இதெல்லாம் நம்ம பார்க்குறோம். அடுத்தது நுகர்வோர் சார்ந்த பொதுத்துறை நிறுவனங்கள், மருந்து, காகிதம், உணவகம். நலிவடைந்த தனியார் நிறுவனங்களை கையகப்படுத்துவதற்கு அமைக்கப்பட்ட பொதுத்துறை நிறுவனங்கள், ஜவுளி, பொறியியல், இது போன்ற விஷயங்கள். இந்திய உணவுக் கழகம், சிசிஐ, இதெல்லாம் வர்த்தக கழகமாக அமைக்கப்பட்டுள்ள பொதுத்துறை நிறுவனங்கள். அடுத்தது ஆலோசனை மற்றும் பொறியியல் சேவையை வழங்கக்கூடிய பொதுத்துறை நிறுவனங்கள், மெக்கான், இது வந்து கன்சல்டன்சி. அடுத்தது நிதி ஆயோக் அப்படிங்கிறது திட்டக்குழுவுக்கு மாற்றாக கொண்டு வரப்பட்ட ஒரு குழு. அரசாங்கங்களுக்கும் மாநிலங்களுக்கும் நிதி ஒதுக்க திட்டக்குழுவினுடைய அதிகாரம் உள்ளது. ஆனால் இப்போ இது நிதி அமைச்சகத்தின் கீழே இருக்கு. நிதி ஆயோக் வந்து 2015 ஜனவரி 1 அதிலிருந்து நாம் செயல்பட தொடங்கியது ஞாபகம் வச்சுக்கிறோம். ஓகே. 9 வகையான பொருளாதார தொழில்கள் பார்க்குறோம். இதை குறிப்பு எடுத்துக்கங்க. 1 விமான போக்குவரத்து, முதன்மை தொழில் சேவை. 2 பாதுகாப்பு. அடுத்தது கனரக பொறியியல், ரயில்வே, அணுசக்தி, தீவிர அறிவியல் சார்ந்த அமைப்பு. அடுத்தது மருந்துகள், பருத்தி நெசவு, இது வந்து இந்த கையகப்படுத்துகிற சூழ்நிலையில் இதெல்லாம் பண்ணுவாங்க. இந்திய உணவுக் கழகம், மெக்கான். அடுத்தது சமூக பொருளாதார மேம்பாடு. சமூக பொருளாதார மேம்பாடு அப்படிங்கிறது ஒரு சமூகத்தில் பொருளாதார வளர்ச்சியினுடைய செயல்பாட்டு முறை, செயல்முறை. அது ஜிடிபி, ஆயுட்காலம், கல்வி அறிவு, வேலைவாய்ப்பின் அளவு, இதை வச்சு தான் நம்ம அளவிடுறோம். ஒரு நாடு சமூக பொருளாதார மேம்பாடு அடைஞ்சிருக்கா, எவ்வளவு அடைஞ்சிருக்கு அப்படிங்கிறத எதை வச்சு அளவிடுறோம்? ஜிடிபி, ஒவ்வொரு தனி மனிதனுடைய ஆயுட்காலம். ஒரு சமூக பொருளாதார மேம்பாடு இல்லாத இடத்துல ஆயுட்காலம் குறையும். சமூக பொருளாதார மேம்பாடு இருக்கிற இடத்துல கல்வி அறிவு வளரும். இருக்கிற இடத்துல வேலை வாய்ப்பின் அளவு கூடும், வேலை வாய்ப்பு நிறைய இருக்கும். அதே போல நிதி ஆயோக், மதியுரையக குழு, இந்த அமைப்பு தான் ஒரு பொதுவான தளத்தை உருவாக்க முடியும் அப்படின்னு சொல்லி சமூகத்துறை முயற்சிகளை ஒருங்கிணைக்கக்கூடியது. என்னென்ன? மத்திய, மாநில, உள்ளாட்சி அமைப்புகள், இது 3 இணைந்து ஒரு நடவடிக்கை எடுக்கிறதுக்கு முடியும். அதுக்கு வந்து நிதி ஆயோக் பரிந்துரை செய்யும் அப்படிங்கிறத பார்க்கணும். வளர்ச்சி குறியீடுகள், மொத்த உள்நாட்டு உற்பத்தி, ஜிடிபி, இது வந்து எவ்வளவு உற்பத்தி விகிதம் அதிகரிச்சிருக்கு, இது அரசினுடைய நிதியை அதிகரிக்குது, பொது செலவுகளை அதிகரிக்குது. அடுத்தது ஆயுட்காலம். 2011 கடைசியாக நாம் எடுத்த மக்கள் தொகை கணக்கெடுப்பினுடைய சராசரியின்படி ஆண்களுக்கு 65.8, பெண்களுக்கு 68.33. இதை குறிப்பெடுத்துக்கிறோம். அடுத்தது ஏழை மற்றும் பாதிக்கப்படக்கூடிய குடும்பங்களுக்கு சேவை செய்வதற்காக தேசிய சுகாதார உற்பத்தி திட்டம், NHPS, அதை அரசாங்கம் அறிவிச்சிருக்கு. கல்விக்கு வந்து சமூக பொருளாதார வளர்ச்சிக்கு வந்து கல்வி வந்து மிக அளவில் பங்களிக்குது. அனைவருக்கும் கல்வி திட்டம், இதுதான் இந்திய அரசினுடைய முதன்மையான திட்டங்களில் ஒன்று. 6 முதல் 14 வயதுடைய கல்வி குழந்தைகளுக்கு வாழ்க்கை திறன்களுடன் கூடிய இலவச கட்டாய கல்வி வழங்குவதற்காக செயல்படுத்தப்பட்டது. நமக்கு எல்லாருக்கும் தெரியும் SSA. அதே போல அந்த கல்வியினுடைய தரத்தை அளவை அதிகரிப்பதற்காக அனைவருக்கும் இடைநிலை கல்வி திட்டம், இப்போ வந்திருக்கக்கூடிய RMSA. இப்போ SSAவும் இருக்கு, RMSAவும் இருக்கு. உங்களுக்கு தெரியும், இந்த SSA ஹெட் தான் இப்போ SS மாறி இருக்கு. சமக்கர சிக்ஷா அபியான் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். அடுத்தது ஒருங்கிணைந்த கல்வி திட்டம், அதுதான் இப்போ வந்திருக்க சமக்கர சிக்ஷா அபியான். அடுத்தது திறன் வகுப்பு, மின்னணு கற்றல், இது போன்ற நிறைய விஷயங்கள் இருக்கு அப்படிங்கிறத பார்க்குறோம். அடுத்தது வேலைவாய்ப்பு, திறன் நகரம், அதாவது
ஒரு வேலை வாய்ப்பு கிடைக்கக்கூடிய இடத்துக்கு மக்கள் வந்து இடம்பெயர்வாங்க. மக்கள் வேலை தேடி நகர்ப்புறங்களுக்கு இடம்பெயர்வாங்க. அதனால நகர்ப்புற மக்கள் தொகை அதிகரிக்குது. அப்போ அதனால அவங்க என்ன பண்றாங்கன்னா, பக்கத்தில் அதுக்கு ஈக்குவலண்டா இன்னொரு நகரம் ஸ்மார்ட் சிட்டி அதை உருவாக்குறாங்க. அங்க வந்து தேவையான மருத்துவமனைகள், பள்ளிகள், வீட்டு வசதிகள், வணிக மையங்கள் இதெல்லாம் கொடுத்து அங்க இந்த நிலையை சமப்படுத்துறாங்க. அதே போல கிராமப்புற பகுதி, பின்தங்கிய பகுதிகளில் மேம்படுத்துறதுக்காக குறைந்த கட்டணத்தில் மின்சார வரிச்சலுகை போன்ற சலுகைகள்லாம் கொடுத்து அங்க தொழில்துறையை தொடங்குவதற்கு தனியார் துறைகளை அரசாங்கம் ஊக்குவிக்குது அப்படிங்கிற விஷயத்த நம்ம பார்க்குறோம். அதே போல வீடு, சுத்தமான குடிநீர், சுகாதாரம் வழங்குதல் இதெல்லாம் தூய்மை இந்தியா திட்டத்தின் கீழே நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கோம். இந்திய அரசு பண்ணிக்கிட்டு இருக்கு. சுத்தமான நீர், சுகாதார வசதிகள் இதெல்லாம் வழங்குவதன் காரணமாக நோய்கள் மற்றும் ஊட்டச்சத்து குறைபாடு நீக்குகிறது. இதனால மக்களினுடைய வாழ்க்கை சுழற்சி அதிகரிக்கிறது. அடுத்தது சர்வ சிக்ஷா அபியான், அனைவருக்கும் கல்வி. இதெல்லாம் இந்த விஷயங்கள்லாம் நமக்கு தெரியும். பொதுத்துறையினுடைய முக்கியத்துவம். பொதுத்துறை மூலதன உருவாக்கம். திட்டமிடல் காலத்தில் சேமித்து முதலீடு செய்வதில் பொதுத்துறையினுடைய பங்கு மிக அதிகமாக இருக்கிறது. அப்போ ஒரு விஷயம் செய்யணும் அப்படின்னா திட்டமிடல், அந்த திட்டமிடலின் போதே யார்கிட்ட எவ்வளவு தொகை, எவ்வளவு ஷேர் வெளியிடுறது, அரசாங்கம் எவ்வளவு வாங்கிக்கிறது, மக்கள் எவ்வளவு பண்றது, தனியார் நிறுவனங்கள் உள்ள வருதுன்னா அவங்க எவ்வளவு பண்றது, இதெல்லாம் சேர்த்து பண்றதுல பொதுத்துறையினுடைய பங்கு மிக முக்கியமானதாக இருக்கு. பொருளாதார மேம்பாடு அடையணும் அப்படின்னா அடிப்படை தொழில்கள் இதெல்லாம் வந்து பொதுத்துறை நிறுவனங்கள் தான் செய்யுது. ஸோ சிறு தொழில்களுக்கு மூலப்பொருட்கள் வழங்குவதற்கு அந்த நிறுவனங்கள் தேவை. அதே போல சமச்சீரான வட்டார வளர்ச்சி நம்ம பார்த்துட்டோம் ஏற்கனவே. வேலைவாய்ப்பு உருவாக்கம் நம்ம பார்த்துட்டோம். 2011ஆம் ஆண்டில் பணியமர்த்தப்பட்ட நபர்களின் எண்ணிக்கை 1.5 கோடி, 180 லட்சம். அப்போ ஒரு மாதிரி முதலாளியாக பணியாற்றுவதன் மூலம் தொழிலாளர்களுடைய வேலை வாழ்க்கை நிலை அதிகப்படுத்துவதற்கு பொதுத்துறை அதிக அளவில் பங்களிப்பு செய்யுது. ஏற்றுமதி ஊக்குவிப்பு மற்றும் அந்நிய செலாவணி வருவாய். அதே போல மாநில வர்த்தக நிறுவனம், உலோக வர்த்தக நிறுவனம், இந்துஸ்தான் எஃகு நிறுவனம், பாரத் ஹெவி எலக்ட்ரிக்கல் லிமிடெட், இந்துஸ்தான் இயந்திர கருவிகள், இது எல்லாமே ஏற்றுமதி தொழிலில் மிகச்சிறப்பாக செயல்பட்டுக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறத பார்க்குறோம். நலிவடைந்த தொழில்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கிறது. இது என்னது? ஒரு நலிவடைந்த தொழில், அது ஒரு பிரிவு, அது மூடப்படுவதை தடுக்கிறது. பொறுப்பு ஏற்றுக்கொள்ளாமல் இருப்பது, வேலை இல்லாமல் இருப்பது, இது எல்லாத்தையும் தடுக்கிறது எதுனா இந்த பொதுத்துறை நிறுவனங்கள் உதவுது. ஒரு நிலம், கட்டடம், இயந்திரங்கள் இதெல்லாம் தேவையில்லாத முறையில் மூடுவதை பொதுத்துறை நிறுவனங்கள் தடுக்குது. இறக்குமதிக்கு மாற்று. சில பொதுத்துறை நிறுவனங்கள் என்ன பண்ணுதுன்னா, முன்னாடி வந்து இறக்குமதி செய்யப்பட்ட பொருட்களை இங்கேயே உற்பத்தி செய்கிறது. அப்படி செய்வதன் மூலமாக அந்நிய செலாவணியை சேமிக்கிறது. நம்ம வெளிநாட்டில இருந்து வாங்கினோம்னா அந்நிய செலாவணி கரைஞ்சிக்கிட்டே இருக்கும். அப்போ உள்நாட்டில் உற்பத்தி செய்யும் போது அந்நிய செலாவணி சேமிக்க முடியும். அதே போல எண்ணெய் மற்றும் இயற்கை எரிவாயு ஆணையம், இந்திய எண்ணெய் நிறுவனம், பாரத மின்னணு நிறுவனம், இதெல்லாம் வந்து இறக்குமதிக்கு மாற்றீடாக அந்நிய செலாவணியை சேமிப்பதற்காக உற்பத்தி செய்யப்பட்டன. மேக் இன் இந்தியா திட்டமே வந்து உங்களுக்கு அதனால தான் கொண்டு வந்தது. அதுல 2 விஷயங்கள். நாம அந்த முழுமையாக வடிவமைக்கப்பட்டு முழுமையாக முடிவுற்ற பொருளாக நம்ம இறக்குமதி செய்யும் போது அதற்கு கொடுக்கக்கூடிய தொகை அதிகமாக இருக்கும். நம்ம நாட்டில் உற்பத்தி செய்யும் போது அவங்க அதிகபட்சம் அதுக்கான மூலப்பொருள், சிப்ஸ் இதுதான் எடுத்துட்டு வருவாங்க. அதனுடைய தொகை, அதற்கான அந்நிய செலாவணி குறைவாக இருக்கும். ஸோ அது முடிவுற்ற பொருளாக இங்கே மாறும்போது இங்கே வேலை வாய்ப்பு கிடைக்குது. இப்போ அனைத்து வாகன உற்பத்தியாளர்களும் இங்கே தான் ஆலைகள் அமைத்து உற்பத்தி செய்கிறாங்க. எந்த ஒரு வாகனமும் வெளிநாட்டிலிருந்து இறக்குமதி செய்யும் போது அதற்கான வரி அந்த வாகனத்தின் விலையை விட அதிகமாக நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. காரணம், இங்கே உற்பத்தியை ஊக்குவிக்கணும், மேக் இன் இந்தியாவை பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான். மேக் இன் இந்தியானா வெளிநாட்டு நிறுவனங்கள் இங்கே வந்து உற்பத்தி செய்கிறது. மேட் இன் இந்தியானா இந்தியாவிலேயே உள்ள நிறுவனங்கள் இங்கே உற்பத்தி செய்கிறது. இதை நம்ம பார்த்துக்கிறோம். அதே போல பொதுத்துறைக்கும் தனியார் துறைக்கும் உள்ள வேறுபாடு. நாட்டை வளர்ச்சி அடைகிறதுக்காக அந்த பொதுத்துறையும் தனியார் துறையும் ஒன்றிணைந்து செயல்பட்டாலும் வெவ்வேறு குறிக்கோள் இருக்கும், நோக்கங்கள் இருக்கும். அதுல உள்ள வேறுபாடுகள் பார்க்குறோம். பொதுத்துறைனா தொழில்களினுடைய உரிமை அரசாங்கத்துக்கிட்ட இருக்கும். தனியார் துறை தொழில்களினுடைய உரிமை
தனிநபர்கள்ட்ட இருக்கும். பொது வருவாய் வருமானம் பண்டங்கள் மீது வரி விதிக்கும் இதை பொறுத்தது. எது பொது வருவாய்ங்கிறது அதுக்கு எவ்வளவு வரியை கொடுக்குறோமோ அதை பொறுத்து தான் அந்த லாபம் வருவாய் அதிகரிக்கும். இதுல பங்குகள் கடன் பத்திரங்கள் வழங்குதல் கடன் வாங்குவதை பொறுத்தது. இது அதனுடைய பொது வருவாய் அப்படிங்கிறது. பொதுத்துறை ஊழியர்களுக்கு முறையான ஊதியத்தை உறுதி செய்கிறது. இப்போ ஒரு பிஎஸ்என்எல் எம்ப்ளாயின்னா அவரு அந்த பே கமிஷன் எல்லாமே அவருக்கு பொருந்தும். ஒரு ரயில்வே எம்ப்ளாயி பே கமிஷன் பொருந்தும். அவரை நீங்க சுரண்ட முடியாது. அவருக்கு அரசாங்கம் முறையான ஊதியத்தை கொடுக்கும். ஆனா தனியார் துறையில அப்படி இல்லை. அவங்களுக்கு ஒரு ஃபிக்ஸ்டு அமௌண்ட்டு, கன்சாலிடேட்டட் அமௌண்ட்டு இதெல்லாம் கொடுத்து அவங்க வச்சிருப்பாங்க. அதே போல பொதுத்துறை நிறுவனங்கள்ல அந்த செல்வம் ஒருத்தர்கிட்ட போய் குவியாது, அது பரவலாகும். ஆனா தனியார் நிறுவனங்கள்ல தனியார்கிட்ட அதிக அளவு செல்வங்கள் சேரும். இப்போ பொதுத்துறை நிறுவனங்களுக்கு உதாரணம் என்எல்சி, செயில், பிஎஸ்என்எல் இதெல்லாம் நமக்கு தெரியும். நம்ம பக்கத்துல நம்ம என்எல்சினா நெய்வேலி லிக்னைட் கார்பரேஷன். இது போல பொதுத்துறை நிறுவனங்களுக்கு நிறைய உதாரணம் இருக்கு. டிவிஎஸ், அசோக் லேலண்ட், டாடா ஸ்டீல் இதெல்லாம். தனியார் துறை நிறுவனங்களுக்கு பொதுத்துறை நிறுவனத்துல வரி ஏய்ப்பு கிடையாது. அது முறையா எல்லாமே கணக்குக்குள்ள கொண்டு வரப்படும். ஒரு சதவீதம் கூட வரி ஏய்ப்பு நடப்பதற்கான சூழ்நிலை இருக்காது. ஆனா தனியார் நிறுவனங்கள்ல வரி ஏய்ப்பு செய்ய முடியும், வாய்ப்பு உண்டு. அதே போல பொதுத்துறை நிறுவனங்கள் சேவை நோக்கம் உடையது. பிஎஸ்என்எல்லா இருக்கலாம், என்எல்சியா இருக்கலாம், ரயில்வேயா இருக்கலாம், வங்கிகளாக இருக்கலாம். இது எல்லாமே சேவை நோக்கம். ஆனா தனியார் துறை நிறுவனங்கள் லாப நோக்கம் உடையது. அதே போல சமூக ரீதியாக பின்தங்கிய மக்களுக்கு முன்னுரிமை அளிக்கப்படுகிறது. இடஒதுக்கீட்டு முறை பொதுத்துறை நிறுவனங்கள்ல உண்டு. ஆனா தனியார் நிறுவனங்கள்ல இடஒதுக்கீடு முறை பின்பற்றப்படாது. தனியார் துறையினுடைய வரையறை. தனியார் அப்படின்னா தனிநபர்கள் அல்லது தனிநபர்களினுடைய நிறுவனங்கள், அந்த நிறுவனத்தினால கட்டுப்படுத்தப்படக்கூடிய ஒரு பொருளாதார பிரிவு தான் தனியார் துறை. தனியார்னா இப்ப நம்ம ஒரு ஊர்ல ஒரு சின்ன கடை வச்சிருக்கிறதும் தனியார் தான், டாடா மோட்டார்ஸும் தனியார் தான். இப்படி இருக்கக்கூடிய தொலைக்காட்சிகள் நம்ம பார்க்குறோம். இருக்கக்கூடிய அத்தனை சேனலுமே தனியார் தொலைக்காட்சிகள்னு நம்ம சொல்றோம். ஸோ அது ஒரு தனிநபரனுடைய நிறுவனம், ஒரு மிகப்பெரிய வர்த்தக நிறுவனமா இருக்கும். இதெல்லாம் நம்ம கணக்குல வச்சுக்கணும். அதே போல தனியார் துறைங்கிறது ரெண்டு வகையில உருவாகுது. ஒன்று புதிய நிறுவனத்தை உருவாக்குறது, தனிநபர்கள் இணைந்து ஒரு தனியார் நிறுவனத்தை உருவாக்குறது. இன்னொன்று பொதுத்துறை நிறுவனத்தையும் தனியார் மயமாக்குவதன் மூலமாக உருவாகிறது. தனியார் துறைங்கிறது நாட்டின் பொருளாதார அமைப்பினுடைய ஒரு பகுதி தான். இது அரசாங்கத்தை விட தனிநபர்கள் மற்றும் நிறுவனங்களால தான் நடத்தப்படுது. பொதுத்துறை மிகப்பெரிய அளவில் இருந்தால் கூட தனியார் துறையினுடைய பங்களிப்பு மிக பெரியதாக இருக்கிறது. அதே போல நடுத்தர, சிறிய, மிகச்சிறிய, நுண்ணிய அளவிலான தொழில் வளர்ச்சியால ஏற்பட்டது அப்படிங்கிறத பார்க்கிறோம். குடிசை, கிராம தொழில் மற்றும் சிறிய அளவு தொழில் உற்பத்தியினுடைய பங்களிப்பு மொத்த மற்றும் சில்லறை வர்த்தகத்தின் முக்கிய பகுதி. தேசிய உற்பத்தியில தனியார் துறையின் பங்களிப்பு பொதுத்துறையை விட அதிகமாக இருக்கு. நம்ம ஏற்கனவே சொன்னோம், சாலை, கப்பல், விமானம் இது எல்லாம் பொதுத்துறை இருக்கு அப்படின்ட்டு. ஆனால் அதுலயும் இப்ப தனியார் துறை ஆதிக்கம் செலுத்துகிறது. நம்முடைய சந்தை ஓப்பன் டு ஆல் அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். முக்கிய தனியார் நிறுவனங்கள் இன்ஃபோசிஸ், ஆதித்யா பிர்லா, ரிலையன்ஸ், டாடா, விப்ரோ, இந்துஸ்தான் யூனிலீவர், ஐசிஐசிஐ வங்கி. நான் வங்கின்னு சொன்னோன்னா இந்த ஐசிஐசிஐ வங்கி எல்லாம் நீங்க கொண்டு வந்துடாதீங்க. நான் சொல்றது பொதுத்துறை வங்கிகள், எஸ்பிஐ அது போன்ற பொதுத்துறை வங்கிகள். அடுத்தது தனியார் துறையினுடைய பணிகள். இது அவங்களுடைய செயல்பாடு மிக அதிக அளவுல உற்பத்தியில புதிய நுட்பங்கள் கண்டுபிடிக்கிறதுக்கும் அதை மேலாண் செய்வதற்கு புதியதான ஒரு சிஸ்டத்தை உருவாக்குவதற்கும் அவங்கள தூண்டுது. ஏன்னா ஒரு நவீனமயமாதல் இது உங்களுக்கு நமக்கு தெரியும். நம்ம இதை விமர்சனமா வைக்க முடியாது. ஒரு தொலைபேசி சேவை அப்படிங்கிறது இன்னைக்கு என்ன லெவல்ல இருக்கு, இதுக்கு யார் காரணம்?
இப்போ முன்னாடியெல்லாம் ஒரு லேண்ட்லைன் ஃபோன் வாங்கினோம்னா எவ்வளவு சிரமப்படணும். பட் இன்னைக்கு ஒரு வீட்டில் 10 செல்போன் இருக்கு. இது யாரால சாத்தியம்? தொலைக்காட்சி ஒரு காலத்துல ஒரு ஒரு டிவியினுடைய விலை வந்து கிட்டத்தட்ட ஒரு ஏக்கர் நிலம் வாங்குறதுக்கு இணையாக இருந்தது. ஆனா இன்னைக்கு எப்படி இருக்கு? இது எல்லாமே தனியார் நிறுவனங்கள் உள்ள வரும்போது போட்டி காரணமாக, கண்டுபிடிப்புகள் காரணமாக அதனுடைய விலை குறையுது. அப்போ உற்பத்தி நடவடிக்கைகளை விஞ்ஞான முறையில் நிர்வகிக்கிறது அவங்கள வந்து பண்ணுது அப்படிங்கிறத பார்க்குறோம். அடுத்தது உட்கட்டமைப்பு மற்றும் சேவைகளை மேம்படுத்துதல், பராமரித்தல், இருக்கின்ற வணிகங்களை ஊக்குவித்தல், விரிவுபடுத்துதல். அதே போல மனித மூலதன வளர்ச்சியை ஊக்குவித்தல், பாதிக்கப்படக்கூடிய குழுக்களுக்கு குறிப்பாக தொழிலாளர் சந்தையில் பங்கேற்க உதவுதல், சமூக வணிக கூட்டுறவு, உள்ளூர் பரிமாற்ற அமைப்புகள், முறைசாரா கடன், இதையெல்லாம் ஊக்குவிப்பதன் மூலம் சமூக வளர்ச்சியை கொண்டு வருது. இப்படி தனியாரினுடைய பங்களிப்பு ஒரு மிகப்பெரிய அளவுல நாட்டின் பொருளாதாரத்துல முக்கியமான விஷயமா இருக்கு அப்படிங்கிறத பார்க்கிறோம். இது வந்து இந்தியா மிகப்பெரிய நாடு, கலப்பு பொருளாதார நாடு. ஆனா விரைவான பொருளாதார வளர்ச்சி அடையணும் அப்படின்னா தனியார் துறைக்கும் முக்கியத்துவம் கொடுக்கணும் அப்படிங்கிற அடிப்படையில் தான் கொடுத்துருக்காங்க. இப்போ இந்தியாவில் மிக ஆதிக்கம் கூடிய செலுத்தக்கூடிய தொழில் என்ன? வேளாண்மை, பால் பண்ணை, கால்நடை வளர்ப்பு, கோழி வளர்ப்பு, இது போன்ற தொழில்கள்லையும் தனியார் துறையில முழு கட்டுப்பாட்டில் இருக்கு. இப்படி அவங்க அதை நிர்வகிப்பதனால லட்சக்கணக்கான மக்களுக்கு உணவு விநியோகத்தை அதுல தனியார் துறை முக்கிய பங்கு வகிக்குது அப்படிங்கிறத பார்க்குறோம். அடுத்தது அதுல முக்கியமான கருத்துக்கள் எதுவும் இல்லை. சமூகத்தின் அனைத்து பிரிவுகளின் பொருளாதார நலனை மேம்படுத்துவதில் வந்து தனியார் மற்றும் பொதுத்துறை இருக்கு அப்படிங்கிறத பார்க்குறோம். பொதுமக்களுக்கு அரச பண்டங்கள், அரசு சேவைகளை வழங்கும் நடவடிக்கைகளில் ஈடுபட்ட துறை பொதுத்துறை. மார்ச் 50 திட்டக்குழு, இதை ஏற்கனவே குறிப்பிடுத்திருக்க சொல்லியிருந்தோம். 1951 தொழில்துறை சட்டம் குறிப்பிடுத்திருக்க சொல்லியிருந்தோம். சமூக பொருளாதார மேம்பாடு அப்படிங்கிறது சமூகத்துல சமூக மற்றும் பொருளாதார வளர்ச்சியினுடைய செயல்முறை, இதை குறிப்பிடுத்துக்குங்க. ஓகே, இந்த ஆண்களுக்கு 65.8, பெண்களுக்கு 68.3 அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். அதான் 8ஆம் வகுப்பு முடிஞ்சிருச்சு. மேப் பார்த்துக்கோங்க. மேப்பில் கேள்வி வராதுன்னு நினைக்காதீங்க. மேப்பில் ஓரளவு கவனம் செலுத்துங்க. ஏன்னா அதில் நிறைய விஷயங்கள் இருக்கும். உதாரணத்துக்கு நேரடியாக ரொம்ப எளிமையான கேள்வி, இலங்கைக்கும் இந்தியாவுக்கும் இடையில இருக்கக்கூடிய வளைகுடா பெயர் என்ன அப்படின்னு கேட்பாங்க. அல்லது மன்னார் வளைகுடா இந்தியாவுக்கும் எந்த நாட்டிற்கும் இடையில இருக்குன்னு கேட்பாங்க. கேட்டாங்க, போன டெட்டில் கேட்டாங்க. அதெல்லாம் நம்ம கவனம் செலுத்தணும். சும்மா ஒரு முறை லைட்டாக பார்த்துக்குங்க. மேப்பில் இருந்து 1 மார்க் 2 மார்க் வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு. நன்றி சகோதர சகோதரிகளே.